ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு காலிஃப்ளவர் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி போட்ட கூட்டு செஞ்சு காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முதல்ல ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். போதுமான அளவு நல்ல தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்துண்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கழுவிட்டு 4ஆக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போடணுங்க. எப்போவுமே குக்கர் மூடி போடுறப்ப மூடியில் கேஸ்கட் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. மூடி போட்டுட்டு அதே மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமேட்டு விசில் போடுங்க. விசில் போட்டுட்டேன். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் குட்டி குட்டி புழுக்கள் இருக்குங்க. அதனால் நல்ல சுடு தண்ணியை சூடுபடுத்திட்டு அதில் இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். இப்போ விசில் வந்துடுச்சு. நான் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பச்சை பட்டாணியை உரித்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தேன். உரிச்சா ஒரு கிண்ணம் நிறைய வந்தது. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெத்தாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை மட்டும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. போதும். இப்போ இது கூட பட்டாணி மற்ற பொருட்கள் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை மறுபடியும் பச்சை தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், பட்டாணி, காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கரெக்டாக இருந்தது. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் நான் தண்ணிலாம் சேர்க்கலை. கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்ப இந்த தண்ணியே எனக்கு போதுமானதாக இருந்தது. அதனால் நான் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ காய்கறிகள் மட்டும் வேகணுங்க. அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். காலிஃப்ளவர் பட்டாணி ரெண்டுமே சட்டுன்னு வெந்துருங்க. ஏன்னா இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான். சூப்பராக வெந்துடுச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க, ஏன்னா அடி பிடிக்கும். பார்க்குறப்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மிளகாய் தூளினுடைய வாசனை அப்படியே வேக வைக்கிறப்ப கம 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 கமன்னு வந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கூட்டு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதே டைம் சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு டைமு.
இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். கடைசியாக இதுக்கு தாளிப்பு சேர்க்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். கரெக்டாக இது வந்து அப்படியே ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குலாம் தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு வரணும். இப்போ நான் ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். தாளிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னா சோம்பு சேர்த்துக்குங்க. நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதே டைம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளித்து கொட்டிடுறேன் இதில். அவ்வளோதாங்க, சூப்பரான கடலைப்பருப்பு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கூட்டு ரெடி. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணிலாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது, சீசன் டைமில் தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சுருங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாய்.